அனைவருக்கும் தமிழ் இனிய வணக்கம். இந்த தைக்கலாம் வாங்க சேனலில் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்ஸ்கர்ட்டுடைய டைப். நம்ம ஏற்கனவே என்னுடைய தைக்கலாம் வாங்க சேனலோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட் போட்டிருக்கேன். அது ஒன் ஆஃப் த டைப் இன்ஸ்கர்ட் தைக்கிறது. இது பார்த்தீங்கன்னா சைஸ் பெரிய இடுப்பு சைஸும் ஹிப் சைஸும் பெருசாக இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி தைக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ இதில் அதே ஃபார்முலா பட் சின்ன சின்ன சேஞ்சஸோடு நம்ம பார்க்க போகிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய இன்ஸ்கர்ட்னா ஹைட்டு தேவைப்படும். இடுப்புலேருந்து கீழே கால் வரையும் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இடுப்புடைய அளவு எடுத்துக்குங்க. அப்புறம் ஹிப் சைஸ்ன்னா சீட்டோடைய சுற்றளவு புட்ட சுற்றளவுன்னு சொல்லியிருப்பேன், அதை எடுத்துக்குங்க. இந்த 3 அளவும் நமக்கு தேவையான அளவு தான். இப்போ இதில் பார்த்தோம்னா ஹைட்டு 36 இருக்கும். ஹைட் 36 எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஃபோல்டிங்காக 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ 38 இன்ச்சஸ் ஹைட்டு வேணும். அந்த ஹிப்போடைய அளவு எதுக்கு கால்குலேட் பண்ணுறோம்னா தச்சு முடித்ததும் நம்மளுக்கு அந்த ஹிப் சைஸ் 44 வருதா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காக தான். இப்போ ஹிப் சைஸ் அதாவது புட்டத்தோடைய சுற்றளவு அந்த சீட்டுடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா 48 இன்ச்சஸ்ஸு. இதுதான் நமக்கு இன்ஸ்கர்ட்டுக்கு தேவை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட் நமக்கு உட்காரும் பொழுது ஃப்ரீயாக இருக்கணும். அதாவது ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா உட்காரத்துக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வேண்டிட்டு தான் நம்ம அந்த சீட்டோடைய சுற்றளவு பார்க்குறோம். ஓகே, இப்போ நமக்கு எத்தனை பார்ட்ஸு? 6 பார்ட்ஸோடைய கிளாத் நமக்கு இருந்தால் தான் ஒரு ஃப்ரீ சைஸ் உள்ள ஒரு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு இந்த இன்ஸ்கர்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ இது எப்படி அளக்கிறது? இப்போ இந்த ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா 48 இருக்குன்னா அதை நான் 6 பீஸ் அந்த பார்ட்டு. ஸோ நான் 6ஆல் டிவைட் பண்ணும்பொழுது என்ன ஆகுது? 8 இன்ச்சஸ் வரும். ஸோ இந்த 8 இன்ச்சஸை ஒரு பார்ட்டுக்கு எடுக்கிறோம். சரி, அதே மாதிரி 8 இன்ச்சஸ் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த ரெடிமேட் பாவாடை பார்த்தீங்கன்னா கீழே கால்கிட்டையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரெடிமேட் ஸ்கர்ட் எப்படி இருக்கோ அந்த டைப்பில் இதை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இங்கே இது பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டை நம்ம 38 இன்ச்சஸ் எடுத்துக்கிறோம். அப்போ மடிச்சிட்டோம்னா உங்களுக்கு கரெக்டான சைஸ்க்கு வந்துடும். ஸோ இது ஹைட்டை நான் 38 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போ இங்கே ஹைட்டு 38 இன்ச்சஸ் எடுத்துட்ட பிறகு இப்போ இதனுடைய பார்ட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேருந்து நீங்கள் 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த அடுத்த பார்ட் என்ன பண்ணணும்? 8 இன்ச்சஸ் ப்ளஸ் 5 இன்ச்சஸ் நான் ஆட் பண்ணுறோம். அப்போ 13 இன்ச்சஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ இந்த இடம் நமக்கு 13 இன்ச்சஸ் எடுத்துருக்குறீங்க. அப்போ இங்கே திருப்பியும் 8 இன்ச்சஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பார்ட் நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதே ஆப்போசிட் சைடு இங்கே 8 இன்ச்சஸ் எடுத்திங்கன்னா இங்கே 13 இன்ச்சஸ் எடுக்கணும். இதுவும் ஓப்பனில் இருக்கும், இதுவும் ஓப்பனில் தான் இருக்கும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சஸ் எடுக்கிற இடத்துல ஆப்போசிட்டில் 8 இன்ச்சஸ் எடுக்கணும். இந்த இடத்துல 13 இன்ச்சஸ் எடுக்கணும். இது ஃப்ரீ சைஸ்க்கு உண்டான ஒரு அளவு. ஸோ இதை கட் பண்ணணும். இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னும் போது கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இந்த 8 இன்ச்சஸை கொண்டு மேலே கொண்டு வந்துடுவோம். இப்போ நான் அதை பேப்பர் கட்லேயும் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேப்பர் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது 36 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். 8 இன்ச்சஸ் இதே தான் போட்டுட்டு இதை கட் பண்ணிவிட்டு இதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் பார்க்கும்போது உங்களுக்கு துணியில் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்கர்ட்டுங்கிறது என்ன சொல்கிறது, ரொம்ப டைட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து போடும்பொழுது ஈஸியாக இருக்கும். லீனாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன என்னுடைய அந்த வீடியோவில் உள்ள டிஸ்கிரிப்ஷனை தரேன். வீடியோவில் உள்ள அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் உள்ள அந்த இன்ஸ்கர்ட் வீடியோ பார்த்தீங்கன்னாலும் அது லீனாக இருக்கிறவங்க இல்லை கம்ஃபர்டபுளாக போடணும் அப்படின்றவங்களுக்கு அதை போடலாம். இது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி போடும்பொழுது நல்லாயிருக்கும். இப்போ சைஸ் பெருசாக இருக்குன்னா என்ன ஆகும்? ஹைட் அதிகமாகிடும் ரெடிமேடில் வாங்கினோம்னா. இப்போ நம்மளே தைக்கும்பொழுது என்ன ஆகும்? எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அதை பார்த்து நம்மளால் ஈஸியாக கட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நோட்டில் என்ன வரைஞ்சிருக்குமோ அதே மாதிரி இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இது 8 இன்ச்சஸ் 13 இது மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் கட்டில் துணியில் போடும்போது சேம் இந்த டைப்பில் இருக்கும். எப்படி நம்ம திருப்புறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ மேலே உள்ள எல்லாமே 8 இன்ச்சஸ்னு வந்துடும். ஸோ இந்த பார்ட் இப்படி திரும்பிடும். இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். இந்த வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதுதான் ஓப்பன் சைடில் வரும். மீதியெல்லாம் அப்படியே நம்ம கொண்டு போக வேண்டியதான். ஸோ இது 6 பார்ட்டோடைய ஒரு இன்ஸ்கர்ட்டு. இது பார்த்திங்கன்னா இப்போ துணியில் இருக்குது. துணியிலேருந்து எப்படி ஜாயின் பண்ணுறோன்னா இது ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட், பேக்கில் அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்துட்டு 4th பார்ட்டு, இது 5th பார்ட்டு, இது 6th பார்ட்டு.
பக்கம் எப்படி நீங்கள் வந்து இதை வந்து பிரிச்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த இடத்துல தான் நம்ம ஓப்பன் வரணும். சரிங்களா? இப்போ இந்த மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. எடுத்துட்டதும் இதை அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைக்கிறோம், மேலே பெல்ட் வைக்கிறோம். அதனால தான் நான் வந்துட்டு மேலே பெல்ட்டுக்குன்னு தனியாக 2 இன்ச்சு கொடுத்துட்டேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டு வந்திருக்கு அப்படின்னும் போது இப்போ வந்துட்டு 48 இன்ச்சு வந்துடும். அப்போது ஸ்டிச்சிங்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்துலேயும் ½ இன்ச்சு போகும். அப்போது 6 பீசஸில் ½ இன்ச்சு அப்படின்னும் போது 3 இன்ச்சஸ் லெஸ் ஆகிடும். அப்போ 45 இன்ச்சஸ் நமக்கு கிடைக்கும். இந்த 45 இன்ச்சஸில் இங்கே ஃபோல்டிங் ஓப்பன் வச்சு தைக்கிறதுனால 1 இன்ச்சு போயிடும். அப்போது நமக்கு 44 இன்ச்சஸ் கரெக்டாக வந்துடும். இடுப்புடைய சைஸு 44 இன்ச்சஸ் கரெக்டாக வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணி போடும்பொழுது இடுப்புடைய சைஸ் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சீட்டோடைய சைஸும் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். பாருங்கள், நல்லா ப்ராடாக இருக்கும். ஸோ தைக்கும் போது உங்களுக்கு அழகாக இருக்கும். ஓகே, இப்போ துணியில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, துணியை வந்துட்டு இந்த மாதிரி 2 ஃபோல்டாக பண்ணுறேன் நான். இந்த மாதிரி கரை இருக்குது, இந்த ஹைட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஹைட்டு பார்த்திங்கன்னா 36 அளவுக்கு இந்த ஹைட்டை நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கரை சைடு இருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து நம்ம 8 இன்ச்சஸ் வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 13 இன்ச்சஸ் வரைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 8 இன்ச்சஸ். அப்படியே ஆப்போசிட்டில் அதே மாதிரி இங்கே 8ன்னும் போது ஆப்போசிட்டில் என்ன பண்ணோம், 13 இன்ச்சஸ், 8 இன்ச்சஸ், 13 இன்ச்சஸ் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டுரும். அதாவது அந்தந்த பாயிண்ட்டை அதாவது ஜாயின் பண்ணிட்டோம்னா இப்போ அதை அப்படியே கட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மேலேயும் ஃபோல்டிங்கை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பீஸில் நம்ம கட் பண்ணும்பொழுது கரெக்டாக இருக்கும். இந்த இன்ஸ்கர்ட்லேயே ஃப்ளீட்ஸ் வச்ச இன்ஸ்கர்ட் இப்போல்லாம் வந்து அது அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுச்சு. ஃப்ளீட்ஸ் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னோம்னா அந்த இன்ஸ்கர்ட்டோடைய அந்த ஹைட் நமக்கு வந்து நிற்கும் பொழுது அந்த பேலன்ஸ்டாக நிற்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வச்சுருக்கிறது. அந்த ஃப்ளீட்ஸ்லேயும் வந்துட்டு 2-3 வெரைட்டி இருக்குது. பிளெயின் ஃப்ளீட்ஸ் இருக்குது, டபுள் ஃபோல்டிங் ஃப்ளீட்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம தைக்கலாம். இது வந்து வித்தவுட் ஃப்ரில், அதாவது கீழே வந்து ஃப்ரில் இல்லாமல் ப்ளெயினாக மடித்து தைக்கிற மாதிரி தான் இது வச்சுருக்கோம். ஸோ இது கட் பண்ணிவிட்டு தைக்கலாம். இந்த மாதிரி தனித்தனி பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு இப்போ அதே தான் 1 2 3 4 அந்த 6 பார்ட்டோடைய மெஷர்மெண்ட் இது நம்பர்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுதான் வந்துட்டு அந்த 3 பார்ட்டு, அதாவது 3 3 6 வந்துடும். 6 பார்ட்டோடைய கிளாத் நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு இப்போ இதில் அதுதான் அந்த கரைப்பகுதி சொன்னோம் இல்லைங்களா, இந்த கரைப்பகுதியை நம்ம கரெக்டாக வச்சுக்கோங்கன்னா இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு. அப்போ இது வந்துட்டு செகண்ட் பார்ட்டு. இந்த நம்பர்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த நம்பர் தான் வந்துட்டு நமக்கு உள் சைடு வரணும். இப்போ இது தேர்டு. அப்படியே இது இப்படி திருப்பிக்கிங்க. இது 4th பார்ட் ஆகிடும். இதனுடைய அந்த பின்பகுதி எடுத்துக்கங்க, 5th பார்ட்டு. அதே மாதிரி இதனுடைய இந்த பின்பகுதி எடுத்துட்டிங்கன்னா 6th பார்ட்டு. அப்போ என்ன ஆகும், இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் இப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டு வர போகிறோம். ஓகே, அதே மாதிரி தேர்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டையும் தேர்ட் பார்ட்டு. ஸோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள், கன்ஃபியூஸே வேண்டாம். அதே மாதிரி 3rd 4th இது பண்ணும்பொழுது இந்த ஃபஸ்ட்டும் 6th வரும்பொழுது மட்டும்தான் நம்ம ஓப்பன் வைப்போம். அப்படி ஓப்பன் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஓகே, மேலே பெல்ட் வைக்கிறோம், கீழே மடித்து தைக்கிறோம். இந்த இடுப்பு சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த நாடாவை எடுத்திருக்கேன். இந்த நாடாவுடைய அகலம் பார்த்திங்கன்னா 1 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ இதை மடிச்சுட்டு இந்த சைடு ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கிங்க. எண்டும் இதுவும் ஒரு ஃபோல்டிங் பண்ணுங்கள். இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிட்டிங்கன்னா தான் அதே மாதிரி அந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி மடித்து இது மேலே இப்படியே வைக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு நாடா தைக்கிற மெத்தடு. இந்த ஸ்கர்ட் இப்படி ஜாயின் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு, செகண்ட் 3rd 4 5 6 இந்த 6 பார்ட் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பனுக்கு நம்ம மடித்து தைக்கிறோம். 6 இன்ச்சஸ்க்கு மடித்து தைக்கிறோம்.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இதுதான் பெல்ட்டு, மேலே நாடா கோக்கிறதுக்காக பெல்ட் வைக்கிறது நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து இந்த சுற்றளவுக்கு கரெக்டாக எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு இதை உள்பக்கமாக வச்சு வெளிப்பக்கம் திருப்பணும். 2 பக்கம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பாவாடையோடைய உள்பகுதியில் வச்சுட்டு நம்ம மேல் பக்கம் திருப்ப போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஓப்பன் வந்துட்டு எப்படி தைக்கணுங்கிறத பாருங்கள். இந்த எட்ஜு ஷார்ப்பாக எடுத்துக்கிட்டு மூன்று இன்ச் அளவுக்கு துணி எடுத்து நம்ம நாடா தைக்கிறோம். உள் பக்கமாக வச்சு மேல் பக்கம் திருப்ப போகிறோம். நாடா எப்பவுமே உள்ளே வச்சுட்டு மேலே திருப்பும் போது அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறது. இந்த நாடா வைக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் 3 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம். மெலிசாக வேணும்னா இந்த ஹைட்டை நான் அதில் சேர்க்கலை. ஏன்னா இந்த துணி வந்து சுருங்குற தன்மை இருக்கிறதுனால நான் இந்த ஹைட் இதில் சேர்க்கலை. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு மேலே மடித்து தைக்கிறோம். மேல் பக்கமாக நம்ம திருப்பி அந்த நாடா உள்ள அளவுக்கு இடத்த விடுறோம், மேலே மடித்து தைச்சிட்றோம். ஸோ நம்ம இந்த தைக்கலாம் வாங்க சேனலில் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த டீட்டெயில் இன்னும் நிறைய புரியும். நிறைய அதாவது இந்த என்ன சொல்கிறது பாட்டியோடைய இன்ஸ்கர்ட் எப்படி தைக்கணுங்கிறதும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரில் ஃப்ராக்கு, நார்மல் ஃப்ராக்கு, நைட்டிக்கு உள்ளே போடுற பாடி, ஜப்லா, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த சேனலை கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. இந்த பெல்ட்டு நம்ம வச்சு முடித்ததும் நாடா கோக்கிறது, அதே மாதிரி கீழேயும் மடித்து தைச்சிருங்க. கீழே நான் வந்துட்டு ஒரு 1 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணலாம். நான் கொஞ்சம் அகலம் அதிகமாக எடுத்திருக்கேன். நம்ம அது சின்னதாக வேணும்னாலும் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மடித்ததும் ஒரு பாவாடை நமக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த பாவாடனை பற்றின டவுட்டை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ எல்லா பார்ட்டும் முடிஞ்சாச்சு. அந்த என்ன சொல்கிறது நாடா உள்ளே கோக்கணுன்னும் போது பின் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த ஹோலில் நாடாவை இந்த மாதிரி நம்ம கோர்த்துக்கிட்டே வரும்பொழுது வெளியே வந்து அந்த ஃபுல்லாக ஃபினிஷிங் எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நாடா வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு சைஸை விட ஒரு 12 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதா நாடாவுடைய அளவு எடுக்கிறது. அதனுடைய அகலம் வந்து 1 இன்ச்சு தான். எப்படி மடித்து தைக்கிறதுங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ இந்த நாடா கோர்த்து முடித்ததும் அது எப்படி இழுத்து விடணும்னு பார்த்துக்குங்க. உள்ளே வந்து மாட்டிடாமல் பார்த்துக்கணும். அதனால தான் ஒரு லிமிட் ஒரு 5 இன்ச்சஸாவது நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் நமக்கு நாடா ரெடி ஆகிடும். ஸோ சூப்பரான ஒரு இன்ஸ்கர்ட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாட்டியோடைய உள்ளே போடுற இன்ஸ்கர்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. நம்ம இன்னும் நிறைய வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்ப்போம். அது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லி கொடுப்பேங்கிறது நான் வந்து அதில் கொடுத்துருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸஸையும் நம்ம பார்ப்போம். நல்லது நினைப்போம், நல்லதை மட்டுமே நினைப்போம். நன்றி.